இந்த ஞாயிறு காலை அன்று எங்களது சொசைட்டியில் நடைபெறும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு சொற்பொழிவு தொடருக்கு எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், இங்கு நான் பேசப்போகும் அனைத்து கருத்துக்களையும் ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் முழுவதுமாக அவருடைய பொற்பாதங்களில் காணிக்கையாக சமர்ப்பித்தும், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அவதார புருஷர் என்கின்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆகஸ்ட் 15 கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் நாம் பகவானினுடைய 152வது அந்த பிறந்த தினத்தை நாம் அனைவருமே கொண்டாடினோம். இந்த தருணத்தில் எவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அவதார புருஷராக நம்மிடையே அவதரித்துள்ளார் என்பதை நாம் சற்று நினைவு கூற வேண்டும். நம்முடைய இந்திய ஆன்மீக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த அவதாரத்தின் தோற்றங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது நமது இந்திய ஆன்மீக வரலாற்றில். அதாவது மனிதருக்குள் இறைத்தன்மையை வாய்ந்த மனிதர்களின் தோற்றம், இதுதான் அவதாரத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், மனித குலத்தின் ஊடேயே அந்த இறையம்சம் தோன்றிய மனிதர்கள் தோன்றுவது, இதுதான் இந்த அவதார புருஷர்கள் என்று நாம் கருதப்படுவது. இதற்கு நம்முடைய இந்திய ஆன்மீக வரலாற்றில் நிறைய முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம கேட்கலாம், எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான், எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அவதாரம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு என்ன விசேஷம் என்று கேட்கலாம். ஏன்னா எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான், ஆல் இஸ் பிரம்மன். இந்த பிரபஞ்சத்துல டிவைனை தவிர வேறு எதுவுமே இல்லை என்கின்ற உண்மை ஒரு பக்கம் இருக்க, எவ்வாறு நாம் இந்த அவதாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எவ்வாறு கருதுவது? இது குறித்த விளக்கத்தை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தருகின்றார். என்ன தருகின்றார்? ஒவ்வொரு மனிதருமே எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருள் ஒரு இறையம்சம் அவருள் மறைமுகமாக இருக்கின்றது. வெளிப்புறத்துல இந்த பெயரும் வடிவமும் இருந்தாலும் கூட அவருக்குள்ளே இந்த இறையம்சம் என்பது இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. ஆனால் இந்த இரக்கம் கொண்டு ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இறையம்சம் என்பது திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. ஒரு சாதாரண மனிதன் இருக்கும் அவனுள் உள்ள இறை உணர்வுக்கும் அந்த இறை பேருணர்வு, அந்த உச்சகட்டத்தில் உள்ள இறை பேருணர்வுக்கும் இடையில் பார்த்தோம்னா எண்ணற்ற படிநிலைகள் இருக்கின்றன. அதுல இந்த கீழ்
நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை எப்படி இருக்கின்றது என்றால், அறியாமையில் ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இறை பேருணர்வு முற்றிலுமாக மனித உருவை எடுத்துக்கொண்டு முற்றிலுமாக மனித செயல்பாடுகளில் மூலமாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அது அவதாரமாக இங்கு தோன்றுகின்றது. இதுதான் சாதாரண மனிதனுக்கும் அவதாரத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஏனென்றால் சாதாரண மனிதருக்குள்ளேயும் அந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கு. ஆனால் இந்த அவதாரம் என்கின்ற அமைப்பு பூமியில் தோன்றும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இறை பேருணர்வு, டிவைன் கான்சியஸ்னஸ், அதனுடைய சக்தி முழுவதுமாக திரை போட்டு தன்னை மறைக்காமல் முழுவதுமாக அந்த மனித வடிவத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த இறை பேருணர்வு மனித உருவை தாங்கி இங்கு வெளிப்பட்டாலும் அது தான் இறை பேருணர்வினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை நன்கு உணர்ந்த நிலையில் அது செயல்படுகின்றது. இந்த அவதார புருஷர்கள் என்று நாம் கூறுகின்றோமே, அங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இறை பேருணர்வினுடைய இரக்கம் முழுவதுமாக நடைபெறுகின்றது. அதுதான் அவதாரத்தினுடைய சிறப்பு என்று பகவான் சித்தரிக்கின்றார். அவதாரங்கள் எதற்காக தோன்றுகின்றன? நம்ம இந்திய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால், இந்திய ஆன்மீக வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற அவதாரங்கள் தோன்றியுள்ளார்கள். எதற்காக இந்த அவதாரங்கள் தோன்றுகின்றன? பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த உணர்வு நிலை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், அது எப்படி இருக்கின்றது? பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. படிநிலைகளாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு அவதாரமும் தோன்றும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த படிநிலைகளில் ஒரு உயர்வான படிநிலை சேர்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு அவதாரமும் என்ன செய்கின்றார் என்றால், இந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு வெளிப்பட்ட நிலையில் இருக்கும் படிநிலைகளில் அவர் ஒரு உயர்வான படிநிலையை சேர்க்கின்றார். அது முற்றிலும் புதிய உணர்வு நிலை. ஒரு சாதாரண உணர்வு நிலை எட்டாத உயர்வுள்ள உணர்வு நிலையை அவர் சேர்க்கின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்னவென்றால், ஒன்று, அந்த அவதாரம் அந்த பரம்பொருள் அதனுடன் இணைந்த உணர்வு நிலையுடன் தன்னை பொருத்தி கொண்டு அந்த நிலையிலேயே இருந்து விடலாம். மற்றொன்று என்னவென்றால், தான் உயர்வான உணர்வு நிலையை, அந்த இறை பேருணர்வை எட்டினாலும் கூட கீழ் உள்ள இந்த உலகம், மனித குலம், அதனுடனான தொடர்பை அவர் இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொண்டு செயல்படலாம். ஆகையினால் அவதாரம் எவ்வாறு செயல்படுகின்றார் என்றால், ஒருபுறம் கீழுள்ள அந்த உலக நிலையோடு தொடர்பு கொள்ளுதல், மறுபுறம் அந்த உச்சகட்டத்தில் உள்ள இறை பேருணர்வுடன் தொடர்பு கொள்ளுதல். இதில் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கொண்டால், அவருடைய அவதாரத்தின் நோக்கத்தின் காரணமாக, அவதார நோக்கத்தின் காரணமாக என்ன நடைபெற்றது என்றால், இந்த அதிமானசம் என்கின்ற ஒரு புதிய படிநிலை இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மனிதகுலம் தற்பொழுது இருக்கக்கூடிய உணர்வு நிலையிலிருந்து அடுத்த கட்ட உணர்வு நிலையான அதிமானச உணர்வு நிலையை எட்டக்கூடிய ஒரு சாத்திய கூற்றை தற்பொழுது அடைந்துள்ளது. இதுதான் பகவான்
ஸ்ரீ அரவிந்தரினுடைய அவதார நோக்கம். நாம் பார்த்தோம், ஒவ்வொரு அவதாரமும் என்ன செய்கின்றார்கள், இந்த உணர்வு நிலையினுடைய படிக்கட்டில் அடுத்த படிக்கட்டை சேர்க்கின்றார்கள், ஒரு உயர்வான படிக்கட்டை சேர்க்கின்றார்கள். அதே போன்று பகவானும் என்ன செய்கின்றார், பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அவதார நோக்கம் என்னவென்றால், தற்பொழுது மனித குலம் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் அதிமானச உணர்வு நிலை என்கின்ற ஒரு புதிய உயர்வான உணர்வு நிலையை அவர் சேர்த்துள்ளார். இதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அவதார நோக்கம். இது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவதாரம் புருஷர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு புதிய அமைப்பை, ஒரு புதிய ஒழுங்கமைப்பை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். A creation of a new order. இதைத்தான் ஒவ்வொரு அவதாரமும் செய்கின்றார்கள். இந்த அவதாரம் என்பவர் தான் தன்னை அவதாரம் என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது அன்னை கூறும் கருத்து. அவர் யாரும் காணாமல், யாருடைய பார்வைக்கும் புலப்படாமல் தனியே இருந்து கொண்டு அவர் சாதிக்க நினைத்ததை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தான் அவதார புருஷர் என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன செய்கின்றார், உணர்வு நிலையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார். அதை செய்வதற்கு அவர் எங்கிருந்தாலும் அந்த வேலையை செய்ய முடியும். ஆகையினால் அவருக்கு தான் அவதாரம் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேவை கிடையாது. வெளியில் தன் சக்திகளை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது. இதுதான் உண்மையான அவதாரத்தினுடைய, இவ்வாறுதான் அவர்கள் செயல்படுவார்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். இப்போ கீதையில எடுத்துக்கொண்டோம் என்றால், என்ன காரணத்திற்காக அவதார்கள் தோன்றுகின்றார்கள் என்று அங்கு கூறப்படுகின்றது என்றால், நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த அந்த கீதையினுடைய வரிகள் தெரியும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யகம். அதாவது எப்பொழுதெல்லாம் இந்த அதர்மம் இந்த பிரபஞ்சத்தில் தலைவிரித்தாடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார். ஆகையினால் அவதாரத்தினுடைய நோக்கம் இந்த உலகத்தில் அதர்மத்தை அகற்றி தர்மத்தை நிலைநாட்டுவது என்று கீதையில் கூறப்படுகின்றது. ஆனால் பகவான் இங்கு ஒரு புதிய விளக்கத்தை தருகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார், இது மாத்திரம் கீதையில் கூறப்பட்டுள்ள இந்த கருத்து, இந்த உண்மை மாத்திரம் அவதார நோக்கம் இந்த உண்மையை மாத்திரம் கொண்டு ஏற்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதையும் தாண்டிய ஒரு உண்மை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன காரணத்திற்காக கூறுகின்றார் என்றால், இந்த நீதியை நிலைநாட்டுவதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், சாம்ராஜ்யத்தை ஆள்பவர்கள், மத குருமார்கள், இவர்கள் செய்ய முடியும். ஆனால் அவதாரம் இவர்களால் செய்ய முடியாததையும் செய்கின்றது. அது வெறும் தர்மத்தை மாத்திரம் நிலைநாட்டுவதற்காக அவதாரங்கள் தோன்றுவதில்லை. அது என்ன செய்கின்றது, அவதாரங்கள் என்ன செய்கின்றது, மனித இயல்பை தெய்வீக இயல்பாக மாற்றுவது. இதைத்தான் அவதாரங்கள் செய்கின்றன. வெறும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மாத்திரம் இந்த அவதாரங்கள் தோன்றுவதில்லை. அவதாரங்கள் எதற்காக தோன்றுகின்றன என்றால், மனித இயல்பை தெய்வீக இயல்பாக மாற்றுவதற்காகத்தான் அவதாரங்கள் தோன்றுகின்றன. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து செய்தார். கிருஷ்ணாவதாரம்
இதற்காகத்தான் ஏற்பட்டது. புத்தரினுடைய அவதாரம் இதற்காகத்தான் ஏற்பட்டது. இதெல்லாம் எதற்காக ஏற்பட்டது என்றால் மனித இயல்பை தெய்வீக இயல்பாக மாற்றுவது. இதுதான் அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம். வெறும் தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும் அல்ல என்று பகவான் இங்கு ஒரு புதிய கருத்தை நமக்கு தெரிவிக்கின்றார். அதே போல இந்த அவதாரங்கள் குறித்த விளக்கங்களை பகவானும் ஸ்ரீ அன்னையும் தருகின்றார்கள். ஏனென்றால் நாம் முதலில் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அவதார அம்சம் குறித்து அறிவதற்கு முன்னால் உண்மையிலேயே அவதாரங்கள் என்ன, அவதாரங்களினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் என்ன கோருகின்றார்? அவதாரங்கள் எப்பொழுதுமே 2 அம்சங்களை தன்னுள் கொண்டவர்களாக இருக்கின்றனர் என்று பகவான் கூறுகின்றார். என்ன என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? டியூவல் பினாமினன் ஆஃப் டிவினிட்டி அண்ட் ஹியூமனிட்டி. இதுதான் அவதாரங்களினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். ஒருபுறம் தெய்வாம்சம், மறுபுறம் அந்த மனிதனுடைய இயல்பு. என்ன காரணம் என்றால் அந்த தெய்வாம்சம், அந்த இறை பேருணர்வு என்ன செய்கின்றது என்றால் மனித இயல்பை அதனுடைய எல்லா குறைகளுடன் தான் ஏற்றுக்கொள்கின்றது. எல்லா சூழ்நிலைகளும் மனிதன் எவ்வாறு எல்லா ஒரு இன்னல்களை தாங்கியுள்ள சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கின்றானோ அதே போன்று அந்த மனித இயல்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த அவதாரங்களும் மனிதர்கள் சந்திக்கும் அனைத்து சூழ்நிலைகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. இந்த நோக்கம்தான் அவதாரங்களினுடைய இந்த சாதாரண மனித இயல்பை ஏற்றுக்கொள்வதுதான் அவதாரனுடைய நோக்கத்தினுடைய முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது. என்றால் மனித குலத்திற்கு ஒரு உண்மையை இதன் மூலம் அம்சங்களுடன் தோன்றினாலும் காணப்பட்டாலும் அது இறை அம்சத்தை வெளிப்படுத்த முடியும் என்கின்ற உண்மையை காட்டுவதற்காகத்தான் அந்த அவதாரங்கள் எல்லா விதமான குறைகளும் உடைய அந்த மனித இயல்பை தாங்கி வருகின்றன என்று பகவான் கூறுகின்றார். இதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு மாறாக இந்த மனித இயல்பை தான் தாங்கி இருப்பதற்கு மாறாக ஒரு அவதாரம் மனித இயல்பிற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒரு வழக்கத்திற்கு மாறாக ஒரு சர்வ வல்லமை பொருந்திய நிலையில் இங்கு செயல்பட்டால் இந்த நோக்கம் நிறைவேறாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு அவதாரம் என்பது சாதாரண மனிதனை போல் காட்சி அளிக்காமல் ஒரு அதிமானிட பிறவியாக, ஒரு சர்வ வல்லமை பொருந்திய மானுட பிறவிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கு தோன்றினால் இந்த நோக்கம் நிறைவேறாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அவதாரங்கள் என்பது அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகவோ மனிதர்கள் இருக்கக்கூடிய வழக்கமான நிலைக்கு மாறாகவோ இருக்க மாட்டார்கள் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். ஆகையினால்தான் பார்த்தோம் என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி, பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சரி, மற்ற அவதாரங்களும் சரி, இந்த பர்ஃபார்மிங் ஆஃப் மிரக்கிள்ஸ் இதை அவர்கள் செய்ததில்லை. என்ன காரணம் என்றால் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு. சாதாரண மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு தான் அவர்கள் இருந்தார்கள். அதே போல சாதாரண மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். இது எதற்காக என்றால் துன்பங்களின் மூலமாக எவ்வாறு ஒருவர் இறை பேருணர்வை எட்டுவது, இதை மனித குலத்திற்கு போதிப்பதற்காகத்தான் இந்த துன்பங்களை, எண்ணற்ற துன்பங்களை அவதாரங்கள் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு உதாரணமாக பகவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகின்றார்.
இயேசு கிறிஸ்து அவ்வாறுதான் செய்தார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதலில் துன்பம் வந்தாலும் அதன் மூலம் எவ்வாறு இறை ஆனந்தத்தை எட்டுவது, இதைத்தான் அவதாரங்கள் போதித்தனர் பகவான் கூறுகின்றார். ஆகினால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு அவதாரமும் தன்னுள் 2 நிலைகளை தாங்கிய வண்ணம் இருக்கின்றனர். எதை முன்னிலைப்படுத்துகின்றனர் என்றால் அந்த மனித இயல்பைத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்றால் அவர்களுடைய இந்த தெய்வீக இயல்பு பின்னணியில் இருக்கின்றது. சோ இந்த டபுள் ஆஸ்பெக்ட் எப்பொழுதுமே ஒவ்வொரு அவதாரத்தினிடமும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால்தான் ஒரு சாதாரண மனிதருக்கு எடுத்துக்கொண்டால் இந்த அவதாரங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவதாரங்களினுடைய அந்த ஆழம், அவர்களுடைய சுபாவத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண மனிதருக்கு பார்த்தோம் என்றால் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே புதிராக இருக்கும். ஏன்னா ஒரு புறம் மனித இயல்பு இருக்கும், இன்னொரு புறம் டிவைன் நேச்சர் இருக்கும். இதை சாதாரண மனிதரால் ஒரு அவதாரத்தினுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளவே முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த அவதாரங்கள் என்றால் ஏதோ சாதாரண மனிதருக்கு மேல ஒரு அதிமனிதராக செயல்படுவார், அற்புதங்களை நிகழ்த்துவார், சாதாரண மனிதர்களிடமிருந்து மாறுபட்டு இருப்பார் என்கின்ற கருத்து உண்மை அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் பகவான் இந்த அவதாரம் என்றால் என்ன, விபூதி என்றால் என்ன என்று விளக்குகின்றார். ஏனென்றால் இந்த 2 சொற்களும் மிகவும் முக்கியமான சொற்கள். எங்க எப்பொழுதெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு வேலை இந்த பிரபஞ்சத்தில் நடைபெற வேண்டுமோ, இந்த பரிணாம வளர்ச்சியில் எப்பொழுதெல்லாம் ஒரு சிக்கலான கட்டம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவதாரங்கள் தோன்றுகின்றனர். ஆகையினால் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பான வெளிப்பாடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவதார் இஸ் எ ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன். அது மாத்திரமல்ல, அவதாரம் என்பது தான் அந்த இறையம்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நன்கு உணர்ந்த வண்ணம் இருப்பவர். இறையம்சம் தன்னுள் முழுவதுமாக இரக்கம் கொண்டுள்ளது, அதுதான் தன்னுடைய வாழ்வை வழிநடத்துகின்றது என்று முழுவதுமான உணர்வு நிலையில் இருப்பவர். அவருடைய அக உணர்வு நிலை எப்பொழுதுமே அந்த இறை பேருணர்வுடன் தொடர்பு கொண்டு இருக்கும். அதே சமயம் விபூதி என்பது ஏதோ ஒரு சிறப்பான காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக ஒரு விசேஷமான சக்தியை கொண்டு இங்கு செயல்படுபவர். இங்கு பகவான் இங்க என்ன ஒரு வேறுபாட்டை, ஒரு விளக்கத்தை தருகின்றார் என்றால், ஒரு விபூதியினுடைய சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் அவருடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் என்றால், அவதாரங்களினுடைய உணர்வு நிலை போல அந்த தெய்வீக உணர்வு நிலையுடன் இரண்டர கலந்து இருக்காது. அது சாதாரண மனிதனுடைய உணர்வு நிலை போல்தான் இருக்கும். ஆனால் அவருடைய சக்தி என்பது மாபெரும் சக்தியாக இந்த உலகத்தில் இருக்கும். இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அவதாரம், விவேகானந்தர் விபூதி. ஏனென்றால் விவேகானந்தர் ஒரு முக்கியமான ஒரு மக்களிடம் அந்த ஒரு விழிப்புணர்வை, உலக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தோன்றிய ஒரு சக்தி, ஒரு விபூதி. இதுதான் வித்தியாசம். இங்கு பகவான், இங்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள்? அன்னையிடம் ஒரு சாதகர் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? கிருஷ்ணாவதாரம் தோன்றி கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் தற்பொழுது இந்தியாவை காப்பாற்றவும், இந்த உலகத்தை புதுப்பிப்பதற்காகவும் ஒரு பூரண அவதாரம் ஸ்ரீ அரவிந்தரின் மூலமாக தோன்றியுள்ளார்.
இங்கு இந்த இறை பேருணர்வு அவரின் மூலமாக முழுவதுமாக வெளிப்பட்டுள்ளது. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய தன்னடக்கம் காரணமாக அவர் இதை வெளிப்படையாக கூறவில்லை என்று ஒரு சாதகர் அன்னையிடம் சிலாகிக்கின்றார். அதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள்? மாபெரும் சாதனையை செய்வதற்காக தோன்றியுள்ள அவதாரங்கள் தங்களை தற்பெருமைக்காகவோ மற்றவர்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் தன்னுடைய பெருமை குறித்து வெளிப்படையாக பேச மாட்டார்கள். அவர்களுடைய சக்தி அனைத்துமே அந்த பரமனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் செலவழிக்கப்படுமே தவிர தன்னை பற்றி உயர்வாக பேசுவதற்காக அவர்கள் தன்னுடைய சக்தியை வீணடிக்க மாட்டார்கள் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரை குறித்து அன்னை குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மாபெரும் அவதாரம் என்பதில் வெளிப்படையாக அவர் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் பகவான் 1912 அதில் பகவானுக்கு அந்த சந்திரநாகூரில் அவருக்கு அடைக்கலம் தந்த மோதிலால் ராய் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். ஆகஸ்ட் மாதம் 1912 அன்று பகவான் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதம் எப்பொழுது எழுதப்படுகின்றது என்றால் பகவானினுடைய அந்த பிறந்த நாளை ஒட்டி எழுதப்படுகின்ற கடிதம். 15th August 1912. அப்பொழுது என்ன எழுதுகின்றார்? ரொம்ப தெளிவாக பகவான் இந்த கடிதத்தில் எழுதுகின்றார். இது கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ வால்யூம் 36 பேஜ் 177 178 இதுல வருகின்றது. இதுல கம்ப்ளீட்டா அவருடைய ரோட் மேப், என்ன செய்ய போகின்றோம், எதற்காக தான் அவதரித்துள்ளோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதை தெளிவாக கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? இந்த 15th August என்பது என்னுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக ஒவ்வொரு வருடமும் அமைகின்றது. என்னுடைய சாதனையில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக இந்த 15th August அமைகின்றது. இந்த 15th August 1912 அது குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? நான் பல மணி நேரம் அந்த பரபிரம்மனினுடைய அந்த சித்தியை அடைந்து பல மணி நேரம் அதில் இருந்தேன் என்று பகவான் கூறுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? என்ன காரணத்திற்காக அவருடைய நோக்கம், அவதார நோக்கம் என்ன என்பதை பகவான் தெளிவாக கூறுகின்றார். முதல் நோக்கம் சனாதன தர்மத்தை மனித அறிவுக்கு, மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் அது எட்டும் அளவிற்கு அதை அனைவரிடம் கொண்டு சேர்ப்பது. இதை ஒரு புதிய கோணத்தில் சேர்ப்பது, புதிய கோணத்தில் சனாதன தர்மத்தை மனிதனுடைய அறிவுக்கு எட்டும் வகையில் கொண்டு சேர்ப்பது, இது முதல் நோக்கம் என்று கூறுகின்றார். இரண்டாவது பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் கிருஷ்ணர் எனக்கு வேதத்தினுடைய உண்மையான பொருளை எனக்கு விளக்கியுள்ளார். இந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய அந்த ஹியூமன் ஸ்பீச், அந்த மனிதனுடைய வார்த்தைகள், அதனுடைய உண்மையான தோற்றம், உண்மையான தோற்றுவாய் என்ன என்பதை விளக்கியுள்ளார். அதன் மூலமாக என்ன எனக்கு கிடைத்துள்ளது என்றால், வேதங்களினுடைய ஒரு
புதிய விளக்கம், a new interpretation of the Veda. இது எனக்கு இந்த புதிய விளக்கம், இந்த இந்த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச், மனிதனுடைய பேச்சு என்பது, அந்த சொற்கள் என்பது எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பது குறித்த ஒரு புதிய விளக்கத்தை, அதனுடைய தோற்றுவாயினுடைய புதிய விளக்கத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அதனால் எனக்கு வேதங்களினுடைய உண்மையான பொருள் எனக்கு புரிந்தது. அதன் மூலமாக வேதங்களை நான் ஒரு புதிய முறையில் பொருள் புரிந்து கொண்டேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நியூ இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேதா பேஸ்ட் அப்பான் இட் என்று கூறுகின்றார். இது இரண்டாவது. மூன்றாவது பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து உபநிடதங்களினுடைய ஒரு புதிய கோணத்தில் அதனுடைய பொருளை எனக்கு விளக்கியுள்ளார். அது இதுவரை யாரும் இந்தியர்களோ அல்லது ஐரோப்பியர்களோ புரிந்து கொள்ளாதது என்று பகவான் கூறுகின்றார். ஆகையினால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், வேதாந்த தத்துவங்களையும் வேதத்தின் உட்பொருளையும் இந்த புதிய கோணத்தில் அனைவருக்கும் விளக்குவது. இது மூன்றாவது நோக்கம். இதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த சனாதன தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இந்தியா திகழும். இந்தியா ஒரு முக்கியமான ஒரு மையமாக திகழும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு யோக சாதனையை, இந்த புதிய வேதத்தின் பொருளின் அடிப்படையில் ஒரு புதிய யோக சாதனையை இங்கு நிலைநாட்டுவேன். அதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த மனித குலம் ஒரு முழுமையை அடையும். மனித குலம் இந்த உலகத்தை விட்டு விலகுவதற்காகவோ வாழ்க்கையை விட்டு விலகுவதற்காகவோ அல்ல, மனித குலம் முழுமை பெறுவதற்காக இந்த வேதத்தினுடைய புதிய உட்பொருளை மூலம் ஒரு புதிய யோக சாதனையை இங்கு நான் நிறுவுவேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், இந்தியாவினுடைய இந்த உலகத்தில் இந்தியாவினுடைய இடத்தில் இந்தியா இருக்க வேண்டுமோ இந்த உலகத்தில், அதற்கு உரிய இடத்தை அது அடையும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த யோகம் மனிதர்களின் மூலமாகவும் மனிதர்களை கருவியாக கொண்டுதான் அமையுமே ஒழிய அது இந்த உலகத்தில் இருந்து விலகிய யோகமாக இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக என்ன அமையும் என்றால், மிகவும் ஒரு பூரணமான முழுமை அடைந்த இந்த மனித குலம் இங்கு நிறுவப்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் 1912 இந்த மோதிலால் எழுதிய கடிதத்தில் தெளிவாக கூறுகின்றார். தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய அவதார நோக்கம் என்ன என்று தெளிவாக கூறுகின்றார். பின்பு பகவானிடம் கேட்கின்றார்கள். ஒரு சாதகர் கேட்கின்றார், இந்த யோகம் மிகவும் கடினமாக இருக்கின்றது, இதெல்லாம் உங்களை போன்ற அல்லது ஸ்ரீ அன்னை போன்ற அவதாரங்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம், என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்கின்றார். இதற்கு பகவான் பதிலளிக்கின்றார். என்ன கூறுகின்றார்? இது தவறாக உங்களால் இந்த கருத்து புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்கள் நினைப்பதற்கு மாறாக இந்த யோகம் என்பது மிகவும் எளிதானது. உங்களிடம் உள்ள சக்தியில் 10ல் ஒருவருக்கு கூட இது சாத்தியம் என்று பகவான் இங்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கின்றார். மேலும் அவர் என்ன கூறுகின்றார்? நீங்கள் நினைப்பது தவறு. நானும் அன்னையும் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தோம். ஏனென்றால் அவதாரங்கள் பார்த்தோம் என்றால் மனித குலத்தினுடைய முழு சுமையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதை விளக்கும் வண்ணமாக பகவான் என்ன கூறுகின்றார்?
ஸ்ரீ அன்னையும் நானும் எண்ணற்ற துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இந்த ஆசிரமத்திலோ அல்லது வெளியிலோ எவரும் இதுவரையில் ஏற்றுக்கொள்ளாத அந்த பளுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். மிகவும் கடுமையான நிலைகள், மிகவும் கடுமையான போராட்டங்கள், கடுமையான காயங்கள். ஒரு பாலைவனத்திலும் ஒரு திக்கற்ற காட்டிலும் பயணம் செய்வது போல ஒரு நிலைகளை நாங்கள் கடந்து வந்துள்ளோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எதிராக செயல்பட்ட கூட்டங்களையும் நாங்கள் அவைகளுடன் போராடி வென்றுள்ளோம். இத்தகைய வேலையை இதுவரைக்கும் யாருமே செய்ததில்லை என்று பகவான் வெளிப்படையாக. என்ன இங்க புரிந்து கொள்கின்றோம் என்றால், வெளிப்படையில அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் என்ன வேலை செய்கின்றார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் பகவானினுடைய இந்த கூட்டின் மூலம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், அவர்கள் எதிர்கொண்டுள்ள அந்த போராட்டம் என்பது எவருமே எதிர்கொள்ளாத போராட்டமாக அந்த பகை சக்திகளுடன் அவர்கள் போராட வேண்டியுள்ளது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இதன் மூலமாக என்ன பயன் கிட்டியுள்ளது என்றால், நாங்கள் அடைந்துள்ள துன்பத்தை வேறு எவருமே அடைய வேண்டிய அவசியம் இல்லாமல் நாங்கள் செய்துவிட்டோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாங்கள் என்ன காட்டுகின்றோம்? ஒரு நேரான வழி, ஒரு ஒளி பொருந்திய பாதை, சன்லிட் பாத். இதைத்தான் எங்களை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் காட்டுகின்றோம். சைத்திய உணர்வின் மூலம் எவ்வாறு ஒருவர் அந்த ஒளி பொருந்திய பாதையை எவ்வித துன்பங்களும் இன்னல்களும் அல்லாமல் அந்த இறை பேருணர்வை எட்டுவது என்று நாங்கள் காட்டுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் இங்க ஒருபுறம் அவர்கள் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், மறுபுறம் அவர்கள் அடைந்த துன்பம் யாரும் அடைய வேண்டாம் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டுள்ளார்கள். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், பகவான் அந்த அதிமானச நிலை, சூப்பர் மைண்ட், இதை ஒருபுறம் எட்டிய வண்ணம் இருந்தார், மறுபுறம் சாதாரண நிலையில் அனைத்து மனிதர்களிடம் தொடர்பு கொண்டுள்ளார். இதற்கு பகவான் என்ன கூறுகின்றார், நான் எப்பொழுதுமே அந்த அதிமானச நிலையுடன் அதே நிலையில் இருந்து செயல்பட்டால் என்னை யாருமே உங்களில் யாருமே என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் இங்கு அந்த சாதனை நடைபெற முடியாமல் போயிருக்கும். ஆகையினால்தான் நான் ஒருபுறம் அந்த அதிமானச நிலை அதனுடன் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் இருந்தாலும், மறுபுறம் என்னை நான் ஒரு சாதாரண மனித அளவிற்கு நிறுத்தி இங்கு கூடியுள்ள அனைத்து மனிதர்களுடன் நான் தொடர்பு கொண்டுள்ளேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், அன்னையும் அவ்வாறு தான் செய்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அன்னை தன்னுடைய உணர்வு நிலையில் மிகவும் கீழிறங்கி இந்த சாதகர்களுடைய நிலையுடன் அந்த நிலைக்கு கீழிறங்கி அவர்கள் செயல்பட்டார்கள். அவ்வாறு இருந்தாலும் கூட அன்னையை பற்றி சில சாதகர்கள் குறை கூறுகின்றார்கள். அன்னை சில சமயம் ஏதோ எட்டாத உயரத்தில் இருப்பது போல் எங்களுக்கெல்லாம் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அன்னை எவ்வளவு ஒரு உயர்வான உணர்வு நிலையில் இருந்து இந்த சாதகர்களுடைய நிலைக்கு கீழிறங்கி வந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆகையினால இங்க பகவான் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கின்றார், இந்த அவதாரங்கள் இங்கு செயல்படும் பொழுது நேரடியாக அவதாரங்களாக அந்த இறை பேருணரின் வெளிப்பாடாக செயல்பட முடியாது. அவ்வாறு செயல்பட்டால் எவருமே அவர்களை அண்ட முடியாது. ஆகையினால் அந்த அவதார புருஷர்கள் தன்னை ஒரு திரைக்கு பின்னால் மறைத்து கொண்டுதான் அவர்கள் இந்த மனித குலத்துடன் தொடர்பு கொண்டு செயல்பட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் சில கருத்துக்களை விளக்குகின்றார். நான் அந்த யோக சாதனையில் ஈடுபட்டு தனிமையில் இருந்தாலும் கூட
எப்பொழுதெல்லாம் நான் உலகத்தினுடைய எந்த நடவடிக்கைகளில் இருந்தும் என்னை விலக்கிக் கொள்ளவில்லை என்று பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகின்றதோ, இந்த உலக நிகழ்வுகளில் என்னுடைய ஈடுபாடு தலையீடு தேவைப்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆன்ம சக்தியை ஒரு அந்த ஆன்மீக செயல்பாட்டை நான் நிகழ்த்தியுள்ளேன் என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் பகவான் என்ன கூறுகின்றார், இது அனைவருமே இந்த யோகத்தில் உயர்நிலையை எட்டியவர்கள் எல்லோருமே அவர்களுடைய ஆன்ம சக்தியின் மூலம் மறைமுகமாக இந்த உலக நிகழ்வுகளில் தலையிட்டு அதனுடைய போக்கை மாற்ற முடியும் என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். முதல் உலகப் போரில் நேச நாடுகளை ஆதரித்தார். ஹிட்லருக்கு எதிராக அவர் பிரகடனம் செய்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆன்ம சக்தியின் மூலம் அந்த ஒரு சமயம் என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த ஹிட்லரினுடைய படைகள் அந்த நேச நாடுகளினுடைய படைகளை முழுவதுமாக அழிக்கும் தருணம் ஏற்பட்டது. பிரான்சில் டன்கிர்க் என்ற இடத்தில் அந்த அலைட் போர்சஸ் அவர்கள் எல்லாமே இருந்த பொழுது, பின்னால் இருந்து வந்த ஜெர்மானிய படைகள் தாக்கும் நிலையில் இருந்தன. அப்பொழுது அந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தால் முற்றிலுமாக அந்த இரண்டாம் உலக போரினுடைய போக்கே மாறியிருக்கும். ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியல, பகவானினுடைய தலையீட்டால் அந்த இடத்தில் அப்பொழுது பனிமூட்டம் ஏற்பட்டது. பனிமூட்டத்தின் காரணமாக அந்த ஹிட்லரினுடைய படைகள் முன்னேற முடியவில்லை. அதனால் அந்த டன்கர்க் என்கின்ற இடத்தில் இருந்துள்ள நேச படைகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டன. அதனால் இது நேரடியாக பகவானினுடைய தலையீட்டால் நடைபெற்றது என்று இங்கு கூறப்படுகின்றது. அதே போல ஜப்பானியர்களினுடைய இந்த இந்தியாவை நோக்கி அவர்களுடைய அந்த படையெடுப்பு நடைபெறும் வேளையில் பகவான் தலையிட்டு அந்த ஜப்பானியர்களினுடைய அந்த படையினுடைய அந்த இந்தியாவை நோக்கி அவர்களுடைய அந்த முன்னேற்றத்தை அவர் நிறுத்தினார் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆகையினால இங்க என்ன இது கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ வால்யூம் 36 இதில் வருகின்றது. இந்த குறிப்புகள் வருகின்றன. 2 உலக நிகழ்வுகளில் பகவானினுடைய சக்தியினால் ஆன்மீக அவர் நேரடியாக தொடர்பு கொண்டார். ஒன்று முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர். அடுத்தது இந்த ஜப்பானினுடைய இந்தியாவை நோக்கிய படையெடுப்பு. இவை இரண்டிலுமே பகவான் தலையிட்டு தன்னுடைய ஆன்ம சக்தியினால் இந்த உலக நிகழ்வுகளில் சரியா அதனுடைய போக்கை மாறுதல்களை ஏற்படுத்தினார் என்கின்ற குறிப்பு காணப்படுகின்றது. பகவானிடம் கேட்கின்றார் ஒரு சாதகர், நீங்கள் தான் அந்த இறை பேருணர்வு என்னுடைய வெளிப்பாடு டிவைன் இன்கார்னேஷன் என்பதில் எனக்கு வலிமையான நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய நம்பிக்கை சரியா என்று பகவானிடமே ஒரு சாதகர் கேட்கின்றார். அதற்கு பகவான் என்ன பதிலளிக்கின்றார்? உன் நம்பிக்கையை பின்தொடர்ந்து செல், அது உன்னை தவறாக வழி நடத்தாது என்று ஆகஸ்ட் மாதம் 1935 நாள் பகவான் அந்த சாதகருக்கு பதில் அளித்துள்ளார். இவ்வாறுதான் பதில் அளித்துள்ளார். அதே போல இந்த அவதாரங்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு புதிய நிலைப்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. ஆனால் மனித குலம் என்ன செய்கின்றது? பழைய அவதாரத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு புதிய அவதாரத்தை அது எதிர்க்கின்றது மனித குலம். இதே நிலைமைதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் பகவானினுடைய அந்த எதற்காக அவதரித்துள்ளார், அவருடைய வேலை என்ன என்பதை
அனைவரும் உணரும் காலம் வரும் என்று என்று ஸ்ரீ அன்னை இங்கு தெளிவுபடுத்துகின்றார். மேலும் அன்னை என்ன கூறுகின்றார்? பகவான் ஸ்ரீ அரபிந்தோ கடைசி அவதாரம், த லாஸ்ட் அவதார் என்று கூறுகின்றோம். அது ஓரளவுக்கு உண்மைதான். இருந்தாலும் மனித உடலை தாங்கி வந்த கடைசி அவதாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இங்கு தெளிவுபடுத்துகின்றார் ஸ்ரீ அன்னை. ஏனென்றால் இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடிய அவதாரங்கள் இந்த மனித உடலை தாங்கிய வந்துள்ள அவதாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று அன்னை தெளிவுபடுத்துகின்றார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய பூத உடலை விட்டு சென்றாலும் அவர் அந்த அதிமானச வடிவில் இருக்கின்றார், இந்த சூட்சும உலகில் இருக்கின்றார் என்று அன்னை கூறுகின்றார்கள். அவருடைய உடல் எப்படி இருக்கின்றது என்று அன்னை விவரிக்கின்றார்கள். இளகிய தன்மையுடையதாக இருக்கின்றது, எங்கும் வியாபித்துள்ளது என்று அன்னை கூறுகின்றார்கள். மேலும் இந்த பகவானினுடைய பிறப்பு குறித்து பகவான் அன்னை 3 விதமாக வர்ணிக்கின்றார்கள். அது சாஸ்வதமான ஒரு பிறப்பு என்று ஸ்ரீ அன்னை விவரிக்கின்றார்கள். பகவானினுடைய பிறப்பை குறித்து விளக்கும் பொழுது ஸ்ரீ அன்னை இட்டர்னல் பர்த், சாஸ்வதமான பிறப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள். அது எப்படி சாஸ்வதமான ஒரு பிறப்பு என்றால் 3 நிலைகளில் இது சாஸ்வத தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஸ்தூல நிலையில், பிசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமி, இந்த புவி இருக்கின்ற வரையில் பகவானினுடைய அந்த பிறப்பினுடைய அந்த விளைவு, the consequences of Sri Aurobindo's birth, இந்த பூமி இருக்கின்ற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால பிசிக்கலி இட் இஸ் அன் இட்டர்னல் பர்த் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, மென்டலா பார்த்தோம் அப்படின்னா, மனித குலத்திற்கு ஞாபகம் என்கின்ற அந்த நிலை, அந்த அம்சம் இருக்கின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே மனித குலத்தினுடைய அந்த ஞாபகத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பிறப்பு என்பது சாஸ்வதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. His birth will be remembered with all the consequences it has had அப்படிங்கிறாங்க. இது மென்டல். அடுத்தது சைக்கிக்கல், சைத்திய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, பகவானினுடைய பிறப்பு என்பது மீண்டும் மீண்டும் அந்த சைத்திய ரீதியாக காலம் தொட்டு வந்து கொண்டே இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் அவருடைய பிறப்பு என்பது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால பகவான் அன்னை என்ற 3 நிலைகளில் குறிப்பிடுகின்றார்கள். அப்புறம் அது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள்? பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய பிறப்பு என்பது அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய ஒரு வெளிப்பாடு, the birth of the eternal on earth. ஒவ்வொரு முறையும் அவதாரம் தோன்றும் பொழுது எது நடைபெறுகின்றது என்றால், அந்த சாஸ்வதமான பரம்பொருள் தான் இந்த புவியில் அவதரிக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இறுதியில பகவானே பார்த்தோம் அப்படின்னா, தான் எதற்காக தோன்றியுள்ளோம் என்பது குறித்து அவருடைய தனிக்கவிதை ஒன்று இருக்கின்றது. 1935-36 ஆண்டு அந்த கால அளவில் எழுதப்பட்டுள்ள, பகவானால் எழுதப்பட்டுள்ள தனி கவிதை A God's Labor என்கின்ற கவிதை இருக்கின்றது. அதில் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை படித்தோம் என்றால் தெளிவாக அங்கு காட்டப்படுகின்றது அவருடைய அவதார நோக்கம் என்ன. அதை படிக்கின்றேன், பின்பு அதனுடைய தமிழினுடைய மொழியாக்கத்தையும் நான் இங்கு விவரிக்கின்றேன். He who would bring the heavens here, முழுவதும் நான் படிக்கவில்லை, சில குறிப்பிட்ட வரிகளை படிக்கின்றேன். He who would bring the heavens here must descend himself into clay, and the burden of earthly nature bear, and tread
the dolorous way. Coercing my Godhead, I have come down here on the sordid earth, ignorant, laboring, human grown, twixt the grates of death and birth. I have been digging deep and long mid a horror of filth and mire, a bed for the golden river's song, a home for the deathless fire. இதனுடைய தமிழாக்கத்தை நாங்கள் எங்களுடைய ஆனந்த சாகரில் வெளியிட்டோம். அந்த தமிழாக்கத்தை நான் படிக்கின்றேன். ஒரு நிமிடம். சொர்க்கத்தை பூமிக்கு கொணர்பவன் தானே மண்ணில் அவதரிக்க வேண்டும். பூவுலக இயற்கை வழங்கும் சுமையை ஏற்று துயரப்பாதையை கடக்க வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு திரு நித்யபாரதி இளங்கோ அவர்கள் எங்களுடைய ஆனந்த சாகருக்காக மொழிபெயர்த்தது. அந்த மொழிபெயர்ப்பை தான் நான் படிக்கின்றேன். இதற்காக நான் திரு நித்யபாரதி இளங்கோ அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சொர்க்கத்தை பூமிக்கு கொணர்பவன் தானே மண்ணில் அவதரிக்க வேண்டும். பூவுலக இயற்கை வழங்கும் சுமையை ஏற்று துயரப்பாதையை கடக்க வேண்டும். அடுத்து என்ன கூறுகின்றார்? என்றன் தெய்வ உருவை வற்புறுத்தி இப்பூவுலக சகதியை அடைந்தேன். இறப்பின் வாயிலுக்கும் பிறப்பின் வாயிலுக்கும் இடையில் அஞ்ஞானத்தில் துன்பத்தில் உழலும் மானிடனாய் வளர்ந்தேன். அடுத்து என்ன கூறப்படுகின்றது என்றால், அழுக்கின் ஊடே அச்சுறுத்தும் மாசுகள் நடுவே நான் மேன்மேலும் நீளமாய் அகழ்கிறேன். பொன்னதியின் கீதத்திற்கு படுகை அமைத்திட, அழிவிலா அக்னிக்கு உறையுள் சமைத்திட மேன்மேலும் அகழ்கிறேன். அதற்கு வெகுமதியாக அவர் என்ன பெற்றார் என்பதையும் விளக்குகின்றார். நான் ஜடத்தில் இருண்மையில் மனிதனுக்கு தெய்வீக தீண்டுதலை கொண்டு வர ஓடாய் உழைத்து துயருற்றேன். ஆனால் நரகத்தின் வெறுப்பு, மனிதனின் வன்மம், இவையே இவ்வுலகு தோன்றிய காலத்திலிருந்து என்றும் நான் பெற்ற வெகுமதிகள். அதாவது அவதாரங்களினுடைய நிலை குறித்து இந்த கவிதையில் பகவான் விளக்குகின்றார். ஆகையினால இந்த ஆகஸ்ட் 15 இதை ஒட்டிய இந்த தினத்தில் பகவானினுடைய அவதார நோக்கத்தை நாம் மேன்மேலும் அதனுடைய சிறப்பை நாம் உள்வாங்கி மேன்மேலும் நாம் பகவானினுடைய அந்த அருளுக்கும் ஸ்ரீ அன்னையினுடைய அருளுக்கும் நாம் பாத்திரமாகவும்